மெட்ராஸ்ல இருந்து சினிமா படம் எடுக்கிறதுக்காக அந்த கம்பெனியில இருந்து மேனேஜர் வந்திருக்காரு. வணக்கம். நம்ம ஊரு பாக்குறதுக்கு பசுமையாவும் கொஞ்சம் அழகாவும் இருக்கிறதுனால ஒரு மாசம் இங்கேயே தங்கி ஷூட்டிங் எடுக்கலாம்னு நம்ம கிட்ட அனுமதி கேட்கறாங்க. நான் உங்க எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டு பதில் சொல்றதாக சொல்லி இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க இதெல்லாம் போய் கேட்டுட்டு நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மேனேஜர் நம்ம கார் தானே, எடுங்க வாங்க. நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அது நமக்கு அப்படி சொல்லுங்க. பாத்தியாரையா, நீங்க என்ன சொல்றீங்க? ஊர்ல அம்மன் திருவிழா வரப்போகுது. அந்த சமயத்துல அவங்க வந்தா அது ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. அது கொஞ்சம் அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஷூட்டிங் ஒரு வாக்கில் நடக்க போகுது, திருவிழா ஒரு வாக்கில் நடக்க போகுது. இந்த வாத்திய ஏன் பிளப்ப கெடுத்துறான் போல் இருக்க. அசுலுக்காரங்க 4 பேர் வந்தாதானே ஏன் தட்டு நிறைய. எங்க பிளப்ப அதை நம்பித்தான் இருக்கு. யோ, உங்க லாபத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? ஷூட்டிங் காரன் வர்றதுனால ஊருக்கு என்ன லாபம்? கோழி மண்டையா, அதனால ஒரு கிட்ட நஷ்டம். இனிமே நீ பேசின 2 கையை விட்டு கண்ணை நோண்டி போடுவேன். இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. வாங்கன்னு சொல்றது முக்கியம் இல்ல. வர்றவங்களை விருந்தாளியா நினைச்சு தங்க வச்சு அவங்க போற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானா? வர சொல்லுங்க ஐயா. ஏன் சார், வரப்போற ஹீரோ யாரு சார்? டைகர் பிரேம்நாத்துங்க. எங்க சினிமாக்காரர ஹீரோனி யாருங்க வர்றா? சிலுக்கு சுமிதாங்க. என்னது சிலுக்கா? மூச்சு இருந்தா போதியா? நீங்க இங்க வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுல எங்க ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எப்ப வரப்போறீங்கிறத முன்கூட்டி எங்களுக்கு தகவல் கொடுத்தா மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நம்ம தலைவர் முதல்ல நம்ம ஊருக்கு வரதுனால நம்ம மன்றத்து சார்பா அருமையான ஒரு வரவேற்பை தரணும்டா. என்ன சொல்றீங்க? அட்டகாசமா செய்யணும். இல்லைன்னா அவருக்கு நம்ம ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எவ்வளவு செலவானு கணக்கு போட்டு பார்த்துட்டா குறைஞ்சது 2000 ரூபாய் தேவைப்படுதுடா. டேய், அவ்வளவு பணத்துக்கு எங்கடா போறது? டேய், நம்மளால முடியாது. என்னடா பாரு, என் பங்குக்கு நான் என் ஒரு வாரத்துக்கு கூலியை கொடுத்துறேன். என்ன, நான் 100 ரூபாய் தரேன்டா. ஏய், பரிசு கட்ட வச்சிருந்த பணம் சொன்னேன். ஒரு வருஷம் பரீட்சை எழுதாட்டேனடா. என்ன குடியா முழி போயிடும். நம்ம தலைவருக்காக இது கூட செய்யலாம். எப்படா நாங்க 3 பேரும் ஆளுக்கு 50 ரூபாய் வந்துடுறப்பா. நான் 20 ரூபாய் கொடுத்துறப்பா. நாங்க 2 பேரும் ஆளுக்கு 5 ரூபாய் கொடுத்துறப்பா. நம்ம கிட்ட இந்த பணம் காசுலாம் எதுவும் இல்ல. ஏதோ என்னால முடிஞ்சது என் உடல் உழைப்பு தான். அதனால போஸ்ட் ஓட்டர்ல இருந்து தோரணம் கட்டுற வரைக்கும் எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்கிறேன். என்ன முனுசாமி, மீச முறுக்கா இருக்கணும். பார்த்த உடனே அவ பட்டாறு விழுந்துடணும். அசத்திரையா, தலையெல்லாம் நிறைச்சு போச்சு ஐயா. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரு மை இருக்குது. அது போட்டா 10 வயசு குறைஞ்சிரும். சீக்கிரமா தடவியா. தடவுறேன். ஐயோ 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 ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்க இங்க யாருமே இல்லையா? அட பாவி மனுஷா, திருப்பதிக்கு விட்ட முடிய இங்கே ஏன் எடுக்கிற? உனக்கு என்ன கேடு வந்தது? ஏயா கேக்குறேன்ல, உன் வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்க? சொல்லி தொலைய. ஏமா நகதி புரியாத பொண்ணா இருக்கிறீங்க. சில்க் இந்த ஊருக்கு வருதுன்னு தெரிஞ்சதும் இந்த ஊரே கதிகலங்கி போயிருக்குது. இந்த நேரத்துல மச்சான் தாடி வச்சுக்கிட்டு இருந்தா சில்க் தப்பா நினைச்சுக்காது. ஏயா, சாமியோட உனக்கு சில்க் அவ்வளவு முக்கியமா போச்சா? சாமி குத்த வந்து நம்ம குடும்பத்தை பாதிச்சா என்னையா பண்ணுவ? ஒரு பாதிப்பும் வராது. இந்தா பக்கத்து வீட்டு கோயந்தன் திருப்பதிக்கு போறான். இந்த முடிய மஞ்சத்துல கட்டி உண்டியில போட சொல்லு, எல்லாம் சரியா போயிடும். என்ன ஏமாத்துறதும் இல்லாம இப்ப சாமியை ஏமாத்த பாக்குறியா? உன்னை என்ன பண்ற பாரு. யோ முனுசாமி, அடியா மட்ட அடியா. வேண்டாம், அடி சுத்தமா அடி. சிலுக்கு போதும் எப்படி முடிப்பேன்? உனக்கு சிலுக்கு கேக்குதா? வீட்டுக்கு வா. ஏந்திரியா மேல. அஞ்சல வீட்டுல கொண்டு போய் அடிக்காத. சிரிக்கிறீங்களா? போய் உங்க பொண்டாட்டிகளை அனுப்பி வைக்கிறேன். எவ்வளவு திமிர் இருந்தா நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் இருக்கப்படாது. போங்க. புள்ளகாட்சி பண்ண போட்டு இப்படி அடிக்கிறீங்க. பின்ன என்ன காலியன்னா ஆத்தோட்டுக்கு தலைப்பிரசவத்துக்கு போட்டுன்னு சொல்லி நான் சட்டி பானை எல்லாம் வித்து டிக்கெட் எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். கடைசி நேரத்துல போக மாட்டேன்னு புடிவாதம் பண்றேன். என்ன சிம்பட் நினைச்சிட்டாகும். ஏமா எதுக்காக போக மாட்டேங்கிற? அவன் எப்படி சொல்லுவான்? எவனா சினிமாக்காரங்க வந்து அவத்து போட்டு ஆட போறான். அத போய் பாக்கணுமா? ஏன் செல்ல தலை பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போறதை விட்டுட்டு சினிமா ஷூட்டிங் பாக்குறதா முக்கியம்? நல்லா உரைக்கிற மாதிரி இருக்காள். காளின, இந்த பிரசவம் இல்லைன்னா அடுத்த பிரசவம் ஆத்தா வீட்டுல போய் பாத்துக்கலாம். ஷூட்டிங்க போட்டு அப்புறம் பார்க்க முடியுமா? பாத்தியா எவ்வளவு திமிரா பேசுறேன். இருங்கண்ணே, ஏதோ புள்ளதாச்சி பொண்ணு ஆசைப்படுது, விட்டு தொலைங்க. நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு கிடக்கும் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தானே கஷ்டம். கோவப்படாம போங்க. போங்கண்ணே, நீ போமா. தெருவிலே போட்டு அடிக்கிறேன். ராத்திரிக்கு ஒரு வேளை அப்ப பேசிக்கிறேன். யாரா உங்களை வெளியில போட சொன்னது? கண்டிப்பா நான் தான் எடுத்து வைக்க சொன்னேன். ஷூட்டிங்காக சினிமா ஹீரோ இங்க வர்றாருல்ல,
அவர் தங்கறதுக்காக தொந்தரவு இல்லாத தனியா ஒரு இடம் வேணும்னு கேட்டாங்க. இந்த சாவடி வசதியா இருக்குமேனு உதவி கொடுத்துட்டேன். அவங்க ஷூட்டிங் முடிஞ்சு போற வரைக்கும் வெளியில வேற எங்கேயாவது தங்கிக்க. சரிங்க ஐயா. அதான் வசூலுக்கு தட்டோட முன்னாடி போனா அதானே என்ன மழை நீமா சினிமாக்காரங்களை காக்கா பிடிக்க போறியா? நான் ஒரு கூத்துக்காரன், அவர் ஒரு சினிமாக்காரன். ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞரை வரவேற்க போறதுல உனக்கு என்ன போறாம? ஆமா, எதுக்கு நீ ஒத்த பூ எடுத்து வந்திருக்கிற? எங்க கனவு கண்ணி சில்க் சுமிதா வர்றா, அவளுக்கு எங்க காதல் பரிசா இதை கொடுக்க போறோம். சங்கூத போற வயசுல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அந்த விபரீதமான ஆசை? வீணா கூட்டத்துல மிதிபட்டு சாகாதீங்க, ஒரு ஓரமா நில்லுங்க. ஒத்துக்குப்பா. அண்ணே, முதல் மாலை நம்ம தான் போடுறோம். ஆமா. யாராவது எங்களுக்கு முன்னாடி மாலை போட்டீங்க, மாலை இருக்கும், கை இருக்காது. இந்த அரை டிக்கெட்டுங்க இங்கேட்டா வந்தானுங்க. அண்ணே, வர்றது அவங்க தலைவர். அவர்கிட்ட சொல்லி நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிருவாங்க. ஆமாண்டோ. தம்பி, நீங்க போடுங்க தம்பி. ஏற்கனவே போட்டு வந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் கூட நீங்க போடலாம். தம்பி, எனக்கு ஒரு கொடி கொடுப்பா. ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? நேரத்தோட கொடியேத்திருவோமே. வழக்கமா சுதந்திர தினம்னா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வந்தானே கொடியேத்தி வைக்கணும். அவங்க சினிமா ஹீரோவை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க எங்க வரப்போறாங்க? நாமே கொடியேத்திருவாங்க. ஏன் வாத்தியார, இன்னைக்குதான் சினிமாக்காரங்க வராங்கன்னு தெரியுமில்ல, கொடி ஏத்துறத நாளைக்கு வச்சுக்கிறது. நாளைக்கு எப்படிப்பா? நாளை கழிச்சு வச்சுக்கிறது. இது கூட தெரியல. தப்புதான்பா, தப்புதான். சுதந்திரம் கொடுத்ததே தப்புதான்பா. இது உண்டாரு வாங்க போய் ஐயா, இருங்க. ஊர்ல பெரியவங்களுக்கே அறிவு இல்ல, குழந்தைங்களுக்கு இங்க தெரிய போகுது. அவங்களை அடிக்காதீங்க, விடுங்க போகட்டும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தலைவன் பிரேமனா, 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 எங்கள் தலைவன் பிரேமனா, எங்கள் தலைவன் பிரேமனா, எங்கள் பிரேமனா, எங்கள் பிரேமனா, எங்கள் தலைவன் பிரேமனா, எங்கள் தலைவன் பிரேமனா, எங்கள் தலைவன் பிரேமனா, அண்ணா எந்திரிங்க, நான் வீட்டை கிளம்புனே. ஐயோ, ஏன் வீட்டை கிளம்புனே? ஹீரோ போயிடா. உங்க ட்ரவுசர் கிழிஞ்சு போச்சுண்ணே. அவசரம் முக்கியம் இல்ல. ஹீரோ, 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 ஹீரோ சார். என்ன கலாதிக்கமா? யோ 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 யோ. கலாதிக்கமா. நிக்கு, நிக்கு. பூ. நிக்கு. வாங்க. நிக்கு. வாங்க. கனவு கண்ணி நிக்கு. வாங்க. கனவு கண்ணி நிக்கு. வாங்க. வாங்க. தலை 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 கை 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 ஓடு ஓடு. என்னையா? வணக்கம் சார். ஐயா தான் இந்த ஊர் பிரசிடென்ட். அப்படியா? வணக்கங்க. வணக்கம் சார், இந்த படத்தோட தயாரிப்பாளர். அப்படிங்களா? ஐயா, நீங்க எடுக்கிற இந்த படம் ஓடு ஓடி பழமா கொட்டணும். ஏங்க, இந்த PS வீரப்பா நம்பியார் எல்லாம் இவங்களோட வரதா சொன்னாங்களே, வரலீங்களா? அவங்க வேற ஒரு ஷூட்டிங்கை முடிச்சிட்டு நேரா கார்ல இங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா டிரைவர், இன்னுமா ரெடி ஆகுதுல்ல? இந்த 10 நிமிஷத்துல ரெடியா இருங்க. என்னங்க, டப்பா வண்டியை நம்ம தரையில கட்டிட்டாங்களே. கால் சீட்டு ஒழுங்கா கொடுத்திருந்தா நல்ல வண்டியா கொடுத்திருப்பாங்க. நீங்க லேட்டா வந்து நானும் உள்ள மாட்டிக்கிட்டேன். என்னங்க, மெட்ராஸ்ல
நீங்க நல்ல தண்ணியே பாத்திருக்க மாட்டீங்க. அத பாருங்க, சுத்தமான கிணத்து தண்ணி. கொஞ்சம் சாப்பிடுவோமா? சாபாஷ், சரியான ஐடியா. வாங்க. ஏமா குடி, கொஞ்சம் தண்ணி விடமா. அடியே மங்கா, இந்த பக்கம் நிக்கிறானவே யாருன்னு தெரியுதா? வெந்தடி மகாதேவி படத்துல அந்த பச்சை குழந்தைய குழம்புங்கவே. ஆமா. ஏக்கா, இந்த பக்கம் நிக்கிறானே இவன் தானே எங்க வீட்டு பிள்ளையில நம்ம எம்சாரியே சவுக்கால் அடிச்சவன். ஆமா, இந்த குழந்தை. அடியே மங்கா, நீங்க 2 பேர் கையில சிக்கன நம்ம 2 பேருக்கு திருப்பி கேட்டு விடுவாங்க. ஐயோ